Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit, call 8682089820. முதலமைச்சர் வீட்டிலேருந்து ஒரு 4 வீடு தள்ளி பார்த்தீங்கன்னா பிரசாந்த்னு ஒருத்தன். நான் முதலமைச்சருக்கு மிக நெருக்கமானவன். கடலூர்லேருந்து ஒரு பாவம் ஒருத்தருக்கு குவாரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு 1.25 கோடி ரூபா ஆட்டையை போட்டான். ஒரு பத்திரிக்கையாளர் அந்த சாலைக்குள்ளே போக முடியலங்க, நான் பர்மிஷன் வாங்கணுன்றான். ஆனால் ஒரு ஃப்ராடு பிரசாந்த்ன்ற ஒரு ஆள் முதலமைச்சருடைய மனைவியுடன் கூட நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அப்போது ஃப்ராடு, கேப் மாதிரி போதை விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், இவனுக்கெல்லாம் சென்னை மாநகரத்தில் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கோயம்பேடு இருக்கக்கூடிய இடத்துலலாம் இப்போ முதல்ல ஏதாவது வாங்கி தரணும். அங்கே நிறைய விபச்சாரங்கள் சில இதில் நடக்கும். அக்யூஸ்டுங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள பிடிச்சி உள்ளே போகிறது. அந்த மாதிரி ஒரு நாராயணசாமின்னு ஒரு நம்ம சுந்தரேசன் இருக்கார் இல்லையா, அவரோட பேட்ச்மெட்டு. அவருக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க தெரியுமா? காவல்துறை அதிகாரிங்க பைத்தியக்காரன் பட்டம் கொடுத்தாங்க. அங்கே போய் மதுவிலக்கு பிரிவில் இருந்தாலும் கூட அது உங்களுக்கு தெரியும், பார்ட்ரு நம்ம பாண்டிச்சேரி காரைக்கால் பார்ட்ரு அது. ஆமாம், அங்கேருந்து மதுபான பாட்டில்கள்லாம் வரும். அதுக்கு இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, அதை விட்டு கொடுப்பா, அதை பண்ணிவிடுப்பா, இதை பண்ணிவிடுப்பான்னு சொன்னோன்னா, எனக்கு அது இல்லைங்க, எனக்கு கொடுத்த பணியை நான் சரியாக செய்யணுன்றதுனால ஒரு நேர்மையாக பணியாற்றிய ஒரு நபருக்கு ஏற்பட்ட விளைவென்ன, வாகனத்தை பிடுங்கிறது, மென்டலி ஹராஸ்மெண்ட்டு, மன உளைச்சலை கொடுக்குறது. நான் கடந்த முறையே சொன்னேன், டேவிட்சன் தேவாசீர்வாதத்துடைய அத்துமீறல்கள் அதிகமாகிட்டே இருக்குது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையருடைய அத்துமீறல்கள் அதிகமாக இருக்குது. பல பேரை அப்பாவிகளை கொலை பண்ணுற, அடித்து சட்டத்துக்கு விரோதமான செயல்பாடு செஞ்சு அவனை அடித்து கொல்கிற அளவுக்கு போயிருக்கீங்க. 525 வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி எப்போல்லாம் இந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன மாதிரியான வேலை செய்வாங்க, அதுவும் தவறான அதிகாரிகளை கொண்டு இன்றைக்கி பணி அமர்த்திட்டு இன்றைக்கி காவல்துறை சார்ந்தவர்கள் மட்டும் மன உளைச்சல் இல்லை, தமிழ்நாட்டு மக்களே மன உளைச்சல் இருக்காங்க. 2.5 வருஷமாக கேஸ் நடத்திட்டு இருக்காங்க சார். இந்த மாதிரி அயோக்கியத்தனமான அரசியல் பலத்தையும் அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய இந்த அதிகாரிகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? எடுத்ததுக்கு என்ன தெரியுமா நடவடிக்கை பார்த்தது? ஏன்னா என் மேலே இதெல்லாம் நான் வழக்காக போட்டிருக்கேன், புகாராக கொடுத்துருக்குறேன். என் மேலே இந்த அரசாங்கம் 11 வழக்கு போட்டிருக்கு. வணக்கம், நான் உங்கள் சையத் துஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர், விசில் ப்ளோயர் திரு வராகி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு துணை கண்காணிப்பாளராக பணியாற்றிய சுந்தரேசன் அவர்கள் இப்பவும் அதே போஸ்டிங்ல தான் இருக்காரு. பட் இருந்தாலும் அவர் வைக்கிற இப்போதைய சார்ஜ் என்பது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் புயலை கிளப்பி இருக்கிறது. குறிப்பாக காவல்துறை வட்டாரத்திலே பார்த்தீங்கன்னா என்னங்க, ஒரு டிஎஸ்பியே இவ்வளோ தூரம் ஒரு சார்ஜ் வைக்கிறாரு, ஆனால் எஸ்பி அது மாதிரிலாம் நடக்கல அப்படிங்கிறாரு. ஏடிஜிபி ஐஜி வரைக்கும் பல புகார்கள்லாம் சொல்கிறாரு. தைரியம் இருந்தால் என்னை கூப்பிட்டு எல்லாம் விசாரிங்க, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஏன் இன்னும் விசாரிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற இதில் மக்களும் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம், அதன் பிறகு ஐஜி செந்தில் வேலன், இவங்க மேலே குற்றச்சாட்டு முன்வைத்து எஸ்பி ஸ்டாலின். உண்மையில் மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் விவகாரத்தில் என்ன நடந்தது? பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் தமிழ்நாட்டில், நான் இந்த காவல்துறையில் ஒரு 30 வருஷமாக அந்த பத்திரிகையாளர்களாக காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பற்றி நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். காவல் பணி என்பது இந்த நாட்டினுடைய தேசத்தை காப்பதற்கு எப்படி இராணுவ வீரர்கள் முக்கியமோ, நம் தமிழ்நாட்டை காப்பதில் அதே போல் ஒரு மாநிலத்தை காப்பது ஒரு காவல்துறையினுடைய மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு. நாம் இரவு நேரங்களில் இப்போ சென்னை மாநகரம் எடுத்துக்கங்க, இல்லை தமிழ்நாடே எடுத்துப்போம், ஒரு 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 8 கோடி மக்களையும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 1.5 லட்சம் காவல்துறையினர் தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. லட்சக்கண்கள் உறங்கியிருக்க சில ஆயிரக்கண்கள் விழித்திருக்கு. அப்போ நம்ம அந்த காவல்துறை அவர் அதோடைய காவல் தெய்வமாக நம்ம சந்திக்கணும். நம்மளாம் நினச்சி பார்க்கணும். காவல் தெய்வம், காவலர்கள்லாம் நம்மளுடைய காவல் தெய்வமாக பார்க்கணும். இன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது அப்போது சென்னை மாநகர காவல்துறை உட்பட்ட இடம்தான். முதலமைச்சர் வீடு பகுதியில், அவர் முதலமைச்சர் வீட்டுக்கு தெரியுமா, செனட்டாப் ரோட்டில், அதுலேருந்து 2 தெரு தள்ளி போகிறேன். சித்தரஞ்சன் சாலைக்கு அடுத்து 2 தெரு தள்ளி போகிறேன். அங்கே போன உடனே காவல்துறை அதிகாரி, ஒரு காவலர் மடக்கிறார் காரை.
சார் இது உள்ளே போக முடியாது, நீங்கள் யாரை பார்க்கணும்? ரோட்டில் போயிட்டுருக்கேன், நம்ம அடைக்கி யாருக்கு பார்க்கணுன்னு சொல்கிறீங்க? யாருங்க நீங்கள்? என்னங்க தனியாமல் இருக்குது? முதலமைச்சர் வீடு அந்த பக்கம் இருக்குது, நான் 2 தெரு தள்ளி நிற்கிறேன், எனக்கு போய் பார்க்கணுன்னா யாரை பார்க்கணும் என்ன கேட்குறீங்க? இல்லை சார் இங்கே வந்து கேட்டுட்டு தான் போகணும், யார்கிட்ட அனுமதி வாங்கணும்? யார்கிட்டங்க அனுமதி வாங்கணும்னு சொல்லுங்கள். இந்த சாலையில் நடக்கிறதுக்கு காருக்கு வரி கட்டியிருக்கோம், ரோட் டேக்ஸு, டிரைவர் லைசன்ஸ் வச்சுருக்காரு, நான் ஒரு பத்திரிக்கையாளர், இவ்வளோ சாலையில் நடப்பதற்கு வந்து பர்மிஷன் வாங்கணும்னு சொல்கிறது யார்கிட்ட வாங்கணும்? உங்கள் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண்ட்டியா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் இங்கே வந்து இந்த தெருக்குள்ளேயே ஒரு சுற்றி இருக்கிற 4 தெரு, முதலமைச்சர் இருக்கிற 4 தெருக்குள்ளே யாரும் அனாவசியமாக உள்ளே போக முடியாது. அப்போ அந்த இல்லத்து வாசிகள்லாம் இருக்காங்கல்ல, பக்கத்து வீடு அக்கத்து வீடு சொந்தக்காரன் மாமா மச்சான் ஃப்ராடு இல்லைங்களா? ஏன் இந்த ஃப்ராடுன்னு வார்த்தை சொல்கிறேன்? முதலமைச்சர் வீட்டிலேருந்து ஒரு 4 வீடு தள்ளி பார்த்தீங்கன்னா பிரசாந்த்னு ஒருத்தன், நான் வந்து முதலமைச்சருக்கு மிக நெருக்கமானவன், முதலமைச்சருடைய மனைவி அம்மையார் துர்கா அம்மையாருக்கு வந்து நெருக்கமானவன், மாப்பிள்ளை சபரிஸ் அவர்களுக்கு நெருக்கமானவன் அப்படின்னு கடலூர்லேருந்து ஒரு பாவம் ஒருத்தருக்கு வந்து குவாரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு 1.25 கோடி ரூபா ஆட்டையை போட்டான். யார்? 1.25 கோடியை ஆட்டையை போட்டான். எல்லாருடைய படமும் கூட, நான் படத்தை அனுப்புகிறேன் உங்களுக்கு, நீங்கள் இப்போ விஷுவல் போகும்போது அந்த படத்தெல்லாம் வச்சிங்கன்னா தான் இவன் யார், கேடியா கேப் மாதிரியா முச்சத்தனம் உள்ள மாதிரியான்றது மக்களுக்கு தெரியணும்ல. ஒரு பத்திரிக்கையாளர் அந்த சாலைக்குள்ளே போக முடியலங்க, நான் பர்மிஷன் வாங்கணுன்றான். ஆனால் ஒரு ஃப்ராடு பிரசாந்த்ன்ற ஒரு ஆள் முதலமைச்சருடைய மனைவியுடன் கூட நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறானோ இல்லை அவன் சொந்தக்காரன் சொன்ன மாதிரி அவங்க அம்மா வந்து ஒரு காங்கேயம் பக்கத்தில் ஏதோ மகளிர் அணியில் இருக்கான் திமுகவில். சபரீசன் முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் அவர் கூட ஃபோட்டோ எடுத்துருக்கிறான். நிறைய வந்து முதலமைச்சருக்கும் சபரீசனுக்கும் எனக்கும் நம்பர் உறவு இருக்குன்னு ஒரு ஆடியோ ஒன்று சொல்கிறான். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இன்றைக்கி. ஏங்க பணத்தை எங்கடா கொடுத்தீங்கன்னு நான் கேட்டேன் ஏமாந்தவங்கள. அவருடைய வழக்கறிஞர் என்கிட்ட பேசினார். அந்த வழக்கறிஞர் கடந்த வாரம் என்கிட்ட பேசினார். யார்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தாங்க அப்படின்னா, இல்லை அந்த பிரசாத்ன்ற நபர்கிட்ட ஏமாந்தேன். எங்கேயா கொடுத்தீங்கன்னா, முதலமைச்சர் வீட்டுக்கு 4வது வீட்டில் கொடுத்தேன்றான். முதலமைச்சர் 4வது வீட்டுக்குன்னா நீ கேட்க முடியாது. அந்த வீட்டில் போய் கேட்டால், சார் அங்கே போலீஸ்லாம் இருக்காங்க சார். அப்போது ஃப்ராடு கேப் மாதிரி போதை விற்கிறவன் கஞ்சா விற்கிறவன் இவனுக்கெல்லாம் வந்து சென்னை மாநகரத்தில் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? உண்மையாகவே பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லை அந்த இருக்கிற அங்கே இன்னும் சாலை ஓரத்தில் நிற்கிற போலீஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணி அவன் வைக்க வச்சுருக்கானா? சந்தேகம் வரும் இல்லை? நான் பாருங்கள், இன்றைக்கி நான் வந்து ஒரு சேனலில் பேசுறதுக்காக போகிறேன் அந்த சாலையில், எனக்கு போகக்கூடாதுங்க, எனக்கு பர்மிஷன் வாங்குன்னு சொல்கிறான். சார் அந்த இல்லத்த வாசிகளாம் என்ன பண்ணுவான் பக்கத்தில் இருக்கவங்களான்னா, இங்கே நெருக்கடி தான் சார். நான் உடனே அவங்க ஒரு 5 நிமிஷம் நின்று பார்த்துட்டு யார் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா பக்கத்தில் விசாரித்தேன். சார் நீங்களா பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என் வீடு இங்கே தான் இருக்குன்னு. இந்த மாதிரி எங்கள் கூட இருக்கவங்க எவனுமே இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே நாங்கள் சில நேரங்களில் பிஸ்னஸ் முடிச்சுட்டு, ஏன்னா அது ஒன்றும் சாதாரண இடம் கிடையாது, எல்லாம் பெரிய பணக்காரர்கள் இடத்துல தான் முதலமைச்சர் குடியிருக்காரு. நாட்டுடைய மிகப்பெரிய கோட்டீஸ்வரில் அவர் ஒரு ஆள் இல்லையா நம்ம முதலமைச்சர். அதனால் வந்து அவங்க வீட்டில் இருக்க அந்த தெருவில் போகிற மக்களுக்கு அவ்வளோ இடைஞ்சல் இருக்குங்க இந்த நாட்டில். நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஃப்ராடு பண்ணுறவன், சீட்டிங் ஆட்டையை போடுறவன் உங்களோட தொடர்பில் இருக்கிறான். யார்? முதலமைச்சர் குடும்பத்தோட தொடர்பில் இருக்கான். அவனுக்கு எந்த விதமான கேள்வியும் எழுப்புறதில்லை. ஒரு பத்திரிக்கையாளர் அந்த சாலையை கடந்து போகிறதுக்கு நான் கமிஷனர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா, இது பர்மிஷன் வாங்கணுமா, டிசி கூப்பிடு, எம்பி அவரை கூப்பிடு, இவரை கூப்பிடுன்ற ஒரே கலப்புறமாக்குறாங்க. சரி என்ன பண்ணுறது, பாவம் அந்த காவல்துறை அதிகாரிகளை பற்றி நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா காவலர்கள் வந்து ரொம்ப 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 மன உளைச்சல் இருக்காங்க. அந்த கோபத்தெல்லாம் ஒன்று மனைவி குடும்பத்தார்கிட்ட காட்டுவான், இல்லைன்னா நம்ம மக்கள்கிட்ட காட்டுவான். இதுதான் நம்மளுடைய நிலைமை. அந்த மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் மன உளைச்சலிலே பல காவல்துறை அதிகாரிகள், நான் உதாரணத்துக்கு நான் 2-3 பேர் என்னால் இப்பயே சொல்ல முடியும். இதே சென்னை மாநகரத்தில் கோயம்பேட்டில் நாராயணசாமின்னு ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் ஒரு நேர்மையான அதிகாரி. இந்த கோயம்பேடு இருக்கக்கூடிய இடத்துலலாம் இப்போ முதல்ல ஏதாவது வாங்கி தரணும், அங்கே நிறைய விபச்சாரங்கள் சில இதில் நடக்கும்,
சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டிங் நடக்கும், ரியல் எஸ்டேட்டு அந்த லேண்ட் கிராப்பிங் நடக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் நேர்மையாக இருந்து முடிச்சு கொடுத்த பல இடத்துல முடிச்சு கொடுத்துருக்காரு. நேர்மையாக அக்யூஸ்டுங்களுக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள பிடிச்சி உள்ளே போகிறது. அந்த மாதிரி ஒரு நாராயணசாமின்னு ஒரு நம்ம சுந்தரேசன் இருக்கார் இல்லையா, அவரோட பேட்ச்மெட்டு. அவருக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க தெரியுமா காவல்துறை அதிகாரிங்க? பைத்தியக்காரன் பட்டம் கொடுத்தாங்க. என்னங்க, ஒரு நேர்மையாக வேலை செஞ்சவனுக்கு பேர் என்ன? பைத்தியக்காரன். நாராயணசாமின்றவர் அந்த இன்ஸ்பெக்டர் பதவியை விட்டு வேலையை விட்டே போயிட்டார். வேணாம், மன உளைச்சல் ஆகிட்டார். உண்மையாகவே ஒரு பைத்தியக்காரன் ஆகிட்டானுங்க. நாம் ஏற்கனவே பேசியிருக்கோம், கோயம்புத்தூர் டிஐஜி விஜயகுமார் அவர்கள் வந்து சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டாருன்னு. விஜயகுமார் ஐபிஎஸ் அப்படின்னு நம்ம அப்போ லாண்டாடு ஏடிஜிபியாக இருந்த இப்போ இருக்க சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் வந்து அந்த சம்பவம் இடத்துல கூட போய் பார்க்கல. வந்த உடனே பத்திரிகையாளர் சந்தித்தோன்னே அவருக்கு வந்து நீண்ட நாளாக வந்து மருந்து சாப்பிட்டுக்கிறாரு, மனநிலை சரியில்லை, அவருக்கு வெங்காயம் வெள்ளைப்பூட்டு சரியில்லைன்னு சொல்லி இவராக அவர் மேலே இருக்கிற வன்மங்கள்லாம் காட்டி எனக்கு ஏன்னா சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே விஜயகுமார் பழிவாங்க நோக்கத்தில் பல இடங்களில் அருண் அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு. மனநிலை சரியாத எதுக்கு டிஐஜி பதவி கொடுத்தீங்க? ஒரு லாண்டாட டிஜிபி கொடுக்கலாமா நீங்கள்? மனநிலை சரியில்லை நீ சொல்கிறல்ல, அவர் ரொம்ப நீண்ட நாட்களாக நீண்ட நாள் எவ்வளோ நாள் வருஷக்கணக்காகவே அவர் வந்து மருந்து சாப்பிட்றாரு. அட பைத்தியக்கார பசங்களா! என்ன அவர் சாதாரணமாக நல்ல லாண்டாட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய நல்ல ஒரு குட் ஆஃபீஸரு, எந்த விதமான தீய பழக்கம் இல்லாதது, டீட்டோட்டில் இருங்க அவர். அவருக்கு என்ன பட்டம் கொடுக்குறாங்க தெரியுங்களா? பைத்தியக்கார பட்டம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? சுந்தரேசன் டிஎஸ்பி அவரும் வந்து சென்னையில் பல இடங்களில் பணியாற்றிருக்காரு. அதுவும் அவர் இருந்த இடங்கள்லாம் சிஎம் செக்யூரிட்டியில் இருந்திருக்காரு, துறைப்பாக்கத்தில் இருந்திருக்காரு, ஊழல் லஞ்ச ஒழிப்பு துறையில் இருந்திருக்காரு. ஏண்டா இந்த இடத்துலலாம் கை நீட்டாத ஒரு ஆள் அங்கே போய் வந்து மதுவிலக்கு பிரிவில் இருந்தாலும் கூட அது உங்களுக்கு தெரியும், பார்ட்ரு நம்ம பாண்டிச்சேரி காரைக்கால் பார்ட்ரு அது. ஆமாம், அங்கேருந்து மதுபான பாட்டில்கள்லாம் வரும். அதுக்கு இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து விட்டு கொடுப்பா, அதை பண்ணிவிடுப்பா, இதை பண்ணிவிடுப்பான்னு சொன்னோன்னா எனக்கு அது இல்லைங்க, எனக்கு கொடுத்த பணியை நான் சரியாக செய்யணுன்றதுனால ஒரு நேர்மையாக பணியாற்றிய ஒரு நபருக்கு ஏற்பட்ட விளைவென்ன? வாகனத்தை பிடுங்கிறது, மென்டலி ஹராஸ்மெண்ட்டு, மன உளைச்சலை கொடுக்குறது. நான் 2 நாட்களாக சொல்லிகிட்டே இருக்கேன், அவர் கண்டிப்பாக பைத்தியக்காரன் ஆகிடுவானுங்க. அப்படி இல்லைன்னா வந்து அவருக்கு கீழே வேலை செய்யவங்கள விட்டு ஒன்று உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் போடுவானுங்க. அப்படி இல்லைன்னா வந்து சார் என்னை வந்து கீழே இருக்கிற ஆண் காவலராக இருந்தால் அவரை வச்சு வேறு மாதிரி ஒரு கேஸை போட்டு என்னை திட்டினாரு, அடித்தாரு, வச்சாருன்னு சொல்லி ஏதோ ஒரு கேஸை போடுவானுங்க. ஏற்கனவே இப்போ அவர் பணிபுரிஞ்ச இடங்களில் பல இடங்களில் வந்து அவர் வந்து நேர்மையாக செஞ்சு செயல்பட்டுருக்காரு. அப்போ இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் வந்து அவர் மேலே அவ்வளோ கால் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி தான் அவர் வந்து இன்னும் இந்த மாதிரி இப்போ அடிஷ்னல் டிஎஸ்பி ஆக போகிற டைமில் இருக்கார், அடிஷ்னல் எஸ்பி. இப்போ அவருக்கு என்ன பட்டம் சொல்கிறானுங்க? பொய் சொல்கிறாரு. இப்போ யார் பொய் சொல்லுவா? அப்பட்டமாக ஒருவர் எனக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எனக்கு அநீதி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ஒருத்தர் காவல்துறையில் பெரும்பாலும் வந்து உபேத ஆர்டர் அப்படின்னு தான் இருப்பாங்க. மேலதிகாரிகள் சொன்னால் அதை கீழ் பணிஞ்சான் அவன் கொலை பண்ணால் கொலை பண்ணணும், சுடணும், அதான் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா வந்து அடினா அடிக்கணும், சாவடிங்கன்னா சாவடிச்சிடணும். எப்படி திருப்பவனத்தில் அடித்தாங்க, சாவடிச்சாங்கல்ல அந்த அஜித்குமார் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று 24 லாக்அப் கொலைகள் நடந்திருக்குல்ல. இதெல்லாம் யார் மாட்டுவா, சிக்குவான்னா கீழே இருக்கிற கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், முடிஞ்ச ஏடிஎஸ்பி. அது கூட அவங்களெல்லாம் மாற்றி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நடவடிக்கையோ அவனால் இது துறை ரீதியாகவோ அது சும்மா சின்ன விஷயங்கள் எடுத்துகிட்டு அவனை காப்பாற்றணும்ல. நான் கடந்த முறையே சொன்னேன், டேவிட்சன் தேவாசீர்வாதத்துடைய அத்துமீறல்கள் அதிகமாகிட்டே இருக்குது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையருடைய அத்துமீறல்கள் அதிகமாக இருக்குது. பல பேரை வந்து அப்பாவிகளை கொலை பண்ணுற, அடித்து சட்டத்துக்கு விரோதமான செயல்பாடு செஞ்சு அவனை அடித்து கொல்ற அளவுக்கு போயிருக்கீங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பேசணும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த திருமலாபாலில் வேலை செஞ்ச நவீன்ற நபரை போட்டு கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு அதை இழுத்து மூடுறதுக்காக ஒரு பேட்டி கொடுத்தாருன்னு சொன்னோமா. டேவிட்சனை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேனா? டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் இருந்தால், அவருடைய ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காவல்துறை அதிகாரிகளும் கரெக்டாக எப்படி வேலை செய்யணும், எந்த இடத்துல நல்லா இருக்கணும், எந்த இடத்துல வசூல் பண்ணி தரணும்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் இருக்கணும். கடவுள் ஆசீர்வாதம் தேவைப்படாது, டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் சிறப்பாக வேலை செய்ய முடியும், வசூல் பண்ணி தரணும். அப்படி நேர்மையாக இருந்தீங்கன்னா அவன் மேலே கொட்டுற கொட்டில் அவனை பைத்தியக்காரப்பட்ட பட்டுவாங்க. இதுதான் தமிழக அரசினுடைய
சென்னை மாநகரத்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இப்படி பல அதிகாரிகளுடைய வாழ்வாதத்தை இந்த அதிகாரிகள் தாலி அறுத்துட்டாங்க. பல குடும்பத்தை தாலி அறுத்துட்டாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன நடக்கும், என்ன செய்கிறானுங்க, பேப்பர் படிக்கிறது இல்லை, ஒன்றும் படிக்கிறது இல்லை. நம்ம முதலமைச்சர் என்ன நடக்குதுன்னு தெரியல, சோஷியல் மீடியா பார்க்குறது இல்லை, டிவி பார்க்குறது இல்லை. தமிழ்நாடு காவல்துறையில் அடுத்தடுத்து அஜித்குமார் வழக்காக இருக்கட்டும், இன்னும் பல வழக்குகளை குறிப்பிட்டு சொல்லலாம். திருவள்ளூரில் ஒரு சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான ஒரு சம்பவம், அதுவும் வந்து மக்களிடம் பெரிய ஒரு பதற்றத்தையும் மனசையும் உருகி போன்ற ஒரு சம்பவமா மாறி இருக்கு. அந்த சம்பவம் அடுத்தடுத்து இது மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள், சட்டம் ஒழுங்கை காக்கக்கூடிய காவல்துறையில் நடக்கக்கூடிய இது சம்பவங்களை பார்க்கும்போது உள்ளடி வேலையா இது பார்க்கலாமா, இல்ல வேற எதுவும் நிர்வாக ரீதியாக டோட்டலா வந்து கொலாப்ஸ் ஆகிருக்குன்னு எடுத்துக்கலாம்? உள்ளடி வேலைன்னு எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா நான் வந்து இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்தே வந்து ஒரு வருஷம் சும்மா பொத்திட்டு கிடந்தேன். அதுக்கப்புறம் பார்த்து ஏதோ நடக்கட்டும், ஏதோ சொல்லியிருக்காரு, செய்வார் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நினச்சி நம்மளும் இருந்தோம். எப்போ கொண்டு வந்து அந்த ஆட்சியில் இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளோ சித்திரவாதிகளை ஏதோ அனுபவித்த மாதிரி ஏதோ பெரிய சீன்லாம் போட்டுக்கிட்டு மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய அநீதி ஏற்பட்ட மாதிரியும், இவர் உத்தம காந்தரி பேரன் மாதிரியும், இயேசு பிதாவினுடைய சீடர் மாதிரியும் 525 வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி எப்போல்லாம் இந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து என்ன மாதிரியான வேலை செய்வாங்க, அதுவும் தவறான அதிகாரிகளை கொண்டு வந்து இன்றைக்கி வந்து பணி அமர்த்திட்டு இன்றைக்கி காவல்துறை சார்ந்தவர்கள் மட்டும் வந்து மன உளைச்சல் இல்லை, தமிழ்நாட்டு மக்களே மன உளைச்சல் இருக்கிறான். எத்தனையோ கொலைகள் வந்து நடக்கிற இடத்த பார்த்துட்டு ஐயோ அம்மா வயிற்றில் வச்சுக்கிறாங்க தாய்மார்கள். சாராயத்தில் விஷ சாராயத்தை குடிச்சு சத்தம் எத்தனை பேர் இருக்கான். இந்த மாதிரி பிரசாத் அப்படின்ற போடுற நபர்கள்லாம் வந்து வேலை வாங்கி தருவேன், அதை தருவான், கொல்கவரி எடுத்து தரேன்னு சொல்லி. இந்த பிரசாத் மேட்டர் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். 3வது மாதமே எஃப்ஐஆர் போட்டாங்க. ஓகேங்களா? 3வது மாதம் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கடந்த வருடம் சொல்கிறேன், ஃபைல் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி வரையும் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னான்னா இப்போ இருக்கிற அருண் இருக்கார்ல, அவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரான். நீ நேர்மைன்னு சொல்கிறீங்கல்ல, ஏண்டா ஒருத்தன் முதலமைச்சர் வீட்டுக்கு 4வது வீடே திருட்டு போயிட்டான், ஒருத்தன் கொள்ளடிச்சிருக்கிறான், சரி ஏமாற்றி ஒருத்தனை ஏமாற்றிருக்கிறான். நான் உங்களுக்கு க்ரைம் நம்பரே சொல்கிறேன், பொய்னா இருக்குது. க்ரைம் நம்பரே என்னால் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் இந்த குரூப்புக்கு தெரியாதா, இந்த அதிகாரிகளுக்கு தெரியாதா? ஏன் இப்படி மோசமான ஒரு செயல்பாடுகளில் தமிழ்நாட்டில் நடக்குதுன்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு உதாரணம் பிரதர். 1.5 கோடி ரூபா ஒருத்தன் வந்து இத்தனை லெவலில் வந்து சம்பாரிச்சிட்டு அவன் பேசுகிற பேச்சுன்னா, அவன் இது பண்ணுறதுன்னா, அந்த மக்கள் அவன் எங்கேயோ கடன் வாங்கி வந்திருப்பான்ல நிலைமையிலேருந்து. ஒரு பணத்தை அவனும் வந்து எங்கேயாவது பிச்சை எடுத்து கடன் வாங்கி வந்து தான் அந்த ஏதோ ஒரு தொழில் கொடுப்பாங்க, தொழில் நடக்கும் அப்படின்னு நினைப்பான்ல. அந்த க்ரைம் நம்பரு சிசிபியில் போடுறாங்க எஃப்ஐஆர். ஓகேங்களா? அந்த ஆள் பாவம் நிறையா நடந்து வந்து எஃப்ஐஆர் போகிறதுக்கே வந்து 6 மாதம் இருந்திருக்கார் போகுது. அந்த வக்கீல் தான் ரொம்ப தெளிவாக சொன்னார். 1/3/2024 போடுறாங்க. ஓகேங்களா? செக்ஷன் வந்து அவரோட பேர் வந்து புகாதாரர் பேர் வந்து எங்கேருந்து வராருன்னா பன்ரோட்டிலேருந்து வரார். கடலூர் டிஸ்ட்ரிக்ட் பன்ரோட்டிலேருந்து அவர் வந்து வராரு. இந்த மாதிரி இதை திருட்டு பசங்களுக்கெல்லாம் பக்கத்து முதலமைச்சர் வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்கன்னா, இந்த சீட்டிங் பார்ட்டியெல்லாம் அவெல்லாம் என்ன நிலைமையில் வந்திருப்பான்னு நினச்சி பாருங்கள் பிரதர். புரியுதுங்களா? இவன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து முருகன் அவர் பேர், யார் புகாதாரர் பேர் முருகன், அப்பா பேர் பழனிவேலு. சிசிபியில் வந்து 2024 அவர் வந்து EDF 3 ACOP 2024 இது நடந்திருக்குது. புகார் மனு வந்து E6807-685 2024. க்ரைம் நம்பர் வந்து 17DC சிசிபி அப்படின்னு ஒரு இது. அந்த ஆணையர் அலுவலகத்துக்கு வந்தால் நடந்து டயர்டாயிட்டார் அந்த வக்கீல். இதுக்கப்புறம் இது வேலை செய்யாதரா, ஏன்னா அவனுக்கு முதலமைச்சர் வேண்டப்பட்டவனு, சிஎம்க்கு வேண்டப்பட்டவனு சொல்கிறது மட்டும் இல்லை, சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கும் வேண்டப்பட்டவரான். எப்படி நடவடிக்கை எடுப்பார் சொல்லுங்கள்? எங்கள் முதலமைச்சர் 4வது வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ காவல்துறை நிலைமை என்னவாக இருக்குன்றதை தயவுசெய்து கொஞ்சம் நீங்கள் அதை வந்து திங்க் பண்ணணும். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடுடைய நிலைமை என்ன இருக்குது, ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் என்ன மாதிரியான கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க, மக்கள் என்ன மாதிரி கொடுமை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா,
இந்த சிறுமி திருவள்ளூர் மேட்டரில் அவங்க அம்மாவுக்கு அப்படி கதறாங்க, ரொம்பவே பார்க்கவே பரிதாபமாக. சார் எல்லார் வீட்டு மனசுலையும் ஒரு வலி இருக்கும் சார். பொம்பளை பிள்ளைங்களை போய் கொண்டு போய் சேர்த்து நிம்மதியாக வாழ வைக்க மாட்டோமான்னு. எங்கேயாவது கடனை உடனே வாங்கி ரித்தனையா மாதிரி அவங்க அப்பா வந்து கஷ்டப்பட்டு எடுத்துன்னு போய் பெரிய பணக்காரன் மாதிரி நினச்சிக்கிட்டு அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணி அந்த பொண்ணை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உருவாக்கிட்டான். அந்த அம்மா அவர் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு அவர் படாத பாடுபட்டுனுக்கிறார். பெத்த பிள்ளைய காப்பாற்றவும் முடியல, அந்த சம்மந்தப்பட்டவனை நடவடிக்கை எடுக்கவும் முடியல. சிறையில் தானே இருக்காங்க இப்போதானங்க. அது எவ்வளோ வலியுறுத்தல் இருந்துச்சு. என்னங்க நீங்கள் வந்து இங்கே வந்து சோஷியல் மீடியா இல்லை, ஊடகம் இல்லை அப்படின்னா ஒரு சில ஊடகங்கள் நல்ல இந்த ஊடகங்கள்லாம் பெரிய பெரிய மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் வேறு லெவலுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். வேறு ஒரு ஆட்களுக்கு இருக்கக்கூடிய இது கூட ஊடகங்கள் ரொம்ப பெரும்பாலும் இப்போது எல்லாம் ஆளுங்கட்சிக்கு சால்ரா அடிச்சுட்டு நிற்கிறானுங்க. அந்த அவருடைய போராட்டம் தெரிந்தால் ரித்தனியா மேட்டர் நடந்துச்சு சார். ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி இப்போ இந்த திருவள்ளூர் மேட்டரில் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம பார்த்துட்டோம். ஒரு வீடியோ போட்டு வச்சுருந்தோம். அந்த அம்மா அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு, சின்ன வயசு பிள்ளை தூக்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனாக ஏறுது, மருத்துவமனையாக ஏறுது. எவனுமே வந்து இதில் நடவடிக்கை இல்லை சார். என்ன சார் அவனுக்கு காவல்துறையில் வேலை பார்க்குறானுங்க? அந்த எஸ்பி என்ன பண்ணிகிட்ருக்காரு? எங்கேயா உட்காந்து சரிச்சிட்ருக்காரா? என்ன வேலை நடக்குது? ஏன்னா ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கான், அவனுக்கு புகாரை வாங்கி எஃப்ஐஆர் போட்டு அவனை ரிமாண்ட் பண்ணி அவனை முட்டி. இப்போ நீங்கள் மற்றவங்களாம் திரும்பி பொய் வழக்கில் துப்பாருக்குன்னு சுற்றுறீங்க, சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இன்னொரு ரவுடிகிட்ட காசை வாங்கிட்டு இன்னொரு ரவுடி சொல்கிறீங்கல்ல, சொல்கிறாங்களா இல்லையாங்க? இல்லை, தற்காப்புக்கு தானே என்கவுண்டர் பண்ண. ஏங்க இன்னொரு ரவுடி பையனை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு ரவுடி பையனை போக சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு அந்த காக்கா தப்பு பாலாஜிக்கு என்ன கதை தெரியாதா? உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு? இவன் அந்த பையன் சிசிங் ராஜாலாம் அவன் ஒருத்தர் ஒரு ஆள் திருவங்கடம். அது திருவங்கடத்துக்கு முன்னாடி கொம்பன் ஜெகன், சண்டே சதீஷுங்க. அவங்க 3 பேர் செத்தான் தெரியுமா உங்களுக்கு? முத்து சரவணன். அதுக்கு எதிர்த்தரப்ப யார்கிட்ட வாங்குறாங்க காசு? சந்தன கட்டை கடத்துறான்ல சாண்டல்வுட்டு, பெரிய யோகி மகான் ஒருத்தன் சொல்லிட்டு சுற்றுவான்ல, பிஜேபியில் ஒரு ஆள் இருக்கானுங்க. அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு மிளகாப்பொடி வெங்கடேசன் ஒருத்தன், அவன்கிட்ட காசை வாங்கிட்டு இவனை போட்டு தள்ளிட்டானுங்களா? ஏன்னா அவன் வண்டவாளம் எல்லாம் ஃபுல்லாக தெரியும், வீடியோலாம் ஆடியோலாம் இப்போ நம்ம வெளியிட்ருக்கோம். அந்த குழந்தையுடைய அம்மா பட்ட கஷ்டம், சூழ்நிலைகள், ஹாஸ்பிட்டலும் மருத்துவமனையை வச்சுக்கிட்டாங்க. சுற்றி ஒரு வறுமையோட உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை காப்பாற்று தகுதியில் அந்த அரசாங்கத்துக்கு கேவலம் இல்லை இதை சொல்கிறதுக்கு. ஒரு பெண் பிள்ளைகளை கொண்டு போய் பாதுகாப்பாக வர முடியல சார். அதை தாண்டி வயதான 80 வயதான பெண்மணி சார், நம்ம பாட்டி வயசில் இருக்கிறவங்கள போய் கற்பழிக்கிறாங்கல்ல சார். இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஜாஃபர் சாதிக் போன்ற போதை வஸ்துக்களை விற்கிறவங்க காரணம். புரியுதுங்களா? இதெல்லாம் என்ன நிலைமை இன்னைக்கு? தமிழ்நாடு எந்த அளவுக்கு திமுகவில் போதை வஸ்துக்களை விற்கிறான்னு ராம்நாடுலேருந்து ஆரம்பித்து சென்னை வரை எத்தனை பேர் இருக்கான்றது நம்ம பார்த்துருக்கோம்ல. அவனை என்கரேஜ் பண்ணுறது யார்? இந்த அதிகாரி தானே. ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் இந்த பணியில் சேரும் போது, ஒரு காவலர் முதற்கொண்டு சொல்கிறேன், எல்லாரும் காவலர் பணிக்கு வந்துட மாட்டேன். ஏதோ வேலைக்கு வந்தப்பா வேலைக்கு கிடைக்குதுன்னு சொல்லி வந்துட முடியாது. ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க போலீஸ் வேலையை. அவங்களுடைய பயிற்சி இருக்குல்ல, அந்த ஒரு வருட பயிற்சி என்பது ரொம்ப கடுமையான பயிற்சி. அந்த தாண்டதே பெரிய விஷயம். ஆமாம், தாண்டதே பெரிய விஷயம். அப்படியாப்பட்ட ஒரு அந்த துறைக்கு வரத்துக்கு ஒரு விருப்பப்பட்டு அவ்வளோ ஒரு மனசில் நம்ம போலீஸ்டா அப்படின்னு நினச்சி வந்து நிற்கிற மக்களை காப்பாற்ற போகிறோம்னு நினச்சி வந்தவன்ல அவர் நேர்மையாக வரவனுங்களை அத்தனை பேருமே அத்தனை பேரும் சொல்ல முடியாது, பல பேரை இவனுங்க வந்து அயோக்கியனா மாற்றிட்டானுங்க, புரோக்கராக மாற்றிட்டானுங்க. காவல்துறையில் அதிகாரிகளை கீழே வேலை செய்கிறவங்கள சார். சென்னை மாநகரத்தில் நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க சார், இன்னும் வேலை செய்கிறாங்க சார். நல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க சார். தமிழ்நாடு முழுக்க நான் பல ஐபிஎஸ் ஆஃபீஸர் நான் சொல்ல முடியும் சார், நான் சொல்லிவிடுவேன். புரியுதுங்களா? அவங்களாம் எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? காப்பாற்ற நம்மளால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா முதலமைச்சர் சரியாக இருந்தால் நான் காப்பாற்றிடுவேன். நீதிமன்றத்துக்கு போய் நம்ம நாடி கீடி ஏதோ பண்ணிடலாம். அந்த நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்குமே இவங்களுக்கு கெட்ட பேர். டேவிட்சன் தேவாசீர்வாதம், இந்த செந்தில் வேலை, இந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய முதன்மையான ஒரு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண், இவங்கெல்லாம் என்ன சார் நடக்குது? முதலமைச்சருக்கு என்ன தெரியுது? அப்படியே சுற்றி ஒரு வட்டத்தை வச்சுருக்கிட்டு 2 IAS 3 IPS ஆஃபீஸரை வச்சுக்கிட்டு நீ தமிழ்நாட்டை நாசமாக்கி வச்சுருக்கீங்களே. ஒவ்வொருத்தர் மனித குடிமகனும் வந்து இன்றைக்கி நாட்டில் நடக்க மாடலாமா வேணாமான்றது இதெல்லாம் எடுத்து சொன்னால் என் மேலேயும் உங்கள் மேலேயும் பொய் வழக்கு தான் போடுவாங்க. இந்த அரசாங்கம் வந்து நான் 11 பொய் வழக்கு வாங்கியிருக்கேன் சார்.
இல்லை, டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் மீது பல வழக்குகள் வந்து அவர் பணி காலத்தில் இருந்தபோது இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிடுறாங்க. ஆமாம் சார், சொல்லுவாங்க. ஒழுங்கு நடவடிக்கை இவ்வளோ நாள் என்ன விசாரிச்சிருந்தாங்களா? போலீஸ் தரப்புல அறிக்கையெல்லாம் வெளியிடுறாங்க. இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தீங்க? இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவர் லஞ்சம் வாங்கினா உங்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டா அதான் சொன்னேனே. நான் எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேங்க. சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் பல கோடி ரூபாய் சொத்தை சேர்த்துருக்கிறாரு. பெண் நண்பர்களுக்கு இத்தனை இதில் ஜிம் வச்சு கொடுத்துருக்காரு. டேவிட்சன் தேவாசீர்வாதம் வந்து போலி பாஸ்போர்ட்டுகள் வந்து பல குற்றவாளிகளுக்கு வந்து இங்கே இலங்கை தமிழர்கள் வந்து இலங்கை தமிழர் கிடையாது, அவங்க போதை வசதிகள் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு இங்கேருந்து அவர் நாடு கடத்திருக்காரு. அவங்க மனைவி பேரில் வந்து பாஸ்போர்ட் வழங்குது. இதில் கியூ பிரான்ச்சில் பக்கா இதுவாக இருக்குது, ஆதாரம் இருக்குது. ஆதாரத்தோடு சொல்கிறேன், புரியுதுங்களா? 2.5 வருஷமாக கேஸ் நடத்திட்டு இருக்கான் சார். இந்த மாதிரி அயோக்கியத்தனமான அரசியல் பலத்தையும் அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய இந்த அதிகாரிகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? எடுத்ததுக்கு என்ன தெரியுங்களா நடவடிக்கை பார்த்தது? ஏன்னா என் மேலே இதெல்லாம் நான் வழக்காக போட்டிருக்கேன், புகாராக கொடுத்துருக்கேன். என் மேலே இந்த அரசாங்கம் வந்து 11 வழக்கு போட்டிருக்கு. இதுதான் நாட்டுடைய நிலைமை. எங்கே சார்? அதுதான் நான் மாண்புமிகு நீதியரசர்களை கேட்குறேன், தயவு செய்து இதெல்லாம் பொதுநல வழக்காக எடுங்க. அந்த பாதிக்கப்பட்டிருக்காரே டிஎஸ்பி, அவர் இப்படி குமுறாரு, கதறாரு, ஆபத்துன்னு நீங்க சொல்லியிருக்காரு. எல்லாமே நடக்கும் சார். விஜயகுமார் ஐபிஎஸ் விஷ்ணு நடந்து எனக்கும் நடக்கலாங்கிறார். இதை நான் எத்தனை வருஷமா சொல்றேன். இந்த விஜயகுமார் வந்து தற்கொலை கிடையாது, அது கொலைங்க. ஒரு அதிகாரி பண்ண கொலைங்க. அது ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர் வச்சு பண்ணிட்டாருங்கன்னு சொல்றேன்னு எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு தானே சார் வழக்கு சம்மனு ஊடகங்களுக்கு. இதெல்லாம் கண்ணும் தெரியாது, காதும் தெரியாத, காதும் கேட்காத ஒரு மனுஷனை இன்னைக்கு நாட்டில் வந்து முதலமைச்சராக உட்கார்ந்துருந்தா நாட்டு மக்கள் என்ன செய்ய பண்ணுங்க? வழியில் இருக்கான் சார். ஒவ்வொருத்தனும் வரணும் 8 மாதம் பொறுக்கணும்னு நினைக்கிறான் சார். இந்த 8 மாதம் பொறுத்த குத்துறாம்பார் குத்து இங்கே பாருங்க. அப்போ தெரியும் இந்த சிறைச்சாலையில் புதுசாக புழல்லாம் பத்தாது, இன்னும் பின்னாடி இடங்குது. அருணுக்கு டேவிட்சனுக்கெல்லாம் பின்னாடி இடங்குது. நிச்சயம் அவங்கெல்லாம் போவாங்க பாருங்க. மதுரையில் ஒரு காவலர் வந்து தன்னுடைய மனைவிக்கு கடுமையான டார்ச்சர் வந்து கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட அதுவும் வந்து ஒரு டவுரி இஷ்யூ தான். இப்போ ரிதன்யாவை தொடர்ந்து மீண்டும் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை வந்து மக்களிடம் வந்து ஏற்படுத்தியிருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு தரப்பை சார்ந்தவங்க அப்பாவும் என்ன சொல்றாருன்னா, இது என்ன காலகட்டமும் தெரியல, பெண்களுக்கு இவ்வளோ கொடுமையாக நடக்குது அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. இவர் பேசுகிற ஒரு ஆடியோவும் வெளியாயிருக்கு. இந்த காவலர் வந்து தன்னுடைய தங்கையிடம் பேசுகிறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப சிரிச்சுட்டு, இப்படிலாம் நீ பண்ணாதான் சரி வரும், ஒழுங்காக இருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க நினைக்கிறீங்க? நீங்களும் சரி, நானும் சரி, ஒரு குடும்பத்தில் இருக்கோம். கோபத்தில் பிள்ளைகளையோ குடும்பத்தார்களையோ யாரையோ ஒருத்தர் அசிங்கமான வார்த்தைகளையோ எதோ திட்டிக்கிட்டு விட்டுருவோம், ஏதாவது கையில் அடிச்சிருவோம், அப்புறம் மன்னிப்பு கேட்போம், ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். இங்கே நிறைய ஒரு காலகட்டத்தில் மாமியார் மருமகள் கொடுமை இருந்துச்சு. மாமியார் மருமகள் கொடுமை இருந்துச்சு. மருமக மேலே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மாமியார் தான் மருமகளை கொள்வா. அப்படியே கொஞ்ச நாள் மாறி மருமகன் மாமியார் கொள்ள ஆரம்பிச்சிட்டா. அது முக்கியமாக இந்த மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எந்த விதமான அறிவும் பூர்வமான விஷயங்களை இந்த தொலைக்காட்சிகளில் சொல்கிறதில்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச தொலைக்காட்சி மக்கள் தொலைக்காட்சிங்க. எனக்கு அவர் மீது, மருத்துவர் மீதும் இல்லை அன்புமணி அவர்கள் மீதும் எனக்கு மிகப்பெரிய வருத்தங்கள் உண்டு பல விஷயங்களில். ஆனால் அவன் நடத்துகிற அந்த கொள்கை பிடிப்பான ஒரு தொலைக்காட்சி இருக்குல்ல, நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்தை என்ன மாதிரி குடும்பங்கள் நடத்தணும், குடும்பம் என்ன பண்ணணும், ஒரு ஆபாசம் இல்லாமல், ஒரு சினிமா நிகழ்ச்சி இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னா அதுக்கு விஷயம். பல டிவிகளை பார்க்குறேன். இந்த அடுத்தவன் தாலியாக இருக்கிறது எப்படி, அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டை போடுறது எப்படி, குளிக்கிற போது பெண்களை படம் எடுப்பது எப்படி, அதை வச்சு மிரட்டுவது எப்படி, கஞ்சா அடிப்பது எப்படி, கஞ்சா ஆன்லைனில் எப்படி பெறுவது எப்படி, இது இப்படி தான் சொல்லி கொடுத்துனுக்குது. மாமியார் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது கல்லடிச்சு கழுத்து போட்டு கொண்டுடலாமா, புருஷன் வந்து இருக்கும் போதே பொண்டாட்டி வந்து கல் போட்டு கொண்டுடலாமா புருஷனை, கள்ளத்தொடர்பு விஷயம். இப்படி தான் நிறைய விஷயங்கள் தொலைக்காட்சிகளில் இன்றைக்கி இயல்பாக நடந்துட்டு வருது. மக்கள் வந்து அதை ரசிக்கிறாங்க. வீடு குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் அந்த பொண்ணு பாதிச்சிருக்கலாம், இவங்களும் கணவனும் பாதிச்சிருக்கலாம், அவங்க தங்கச்சியும் பாதிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு வார்த்தைகள் விட்டுருப்பாங்க. இதை மனிதாபின் அடிப்படையில் சால்வ் பண்ண வேண்டியது வந்து அந்த குடும்பத்தினுடைய தலைவனுடைய வேலை. எல்லார் வீட்லேயும் இருக்கும் சார் பிரச்சனை. காவல்துறை அதிகாரி வீட்லேயும் இருக்கும், சராசரி இருக்கக்கூடிய காவலர் வீட்லேயும் இருக்கும். கடவுளுக்கே இருக்காதா சார்? இல்லையா? வரலாற்றில் பார்த்துருக்கீங்களா? திருவிழாவில் பார்த்துருக்கீங்களா என்ன டார்ச்சர்லாம் சிவபெருமான் அனுபவிச்சாருன்னு?
அதை மாதிரி வந்து இதெல்லாம் மக்களுடைய மனநிலை வந்து இந்த தொலைக்காட்சியில் வரக்கூடிய சில கேவலமான சீரியல்கள் இது ரொம்ப ஈஸியாக போய் வீட்டில் போய் சேர்ந்துடுது சார். நீங்கள் படம் தேடி போய் பார்க்க வேண்டியது, படம் தேட்டரில் போய் பார்க்க வேண்டியது இல்லை, நேராக நீட்டாக வீட்டுக்கு வந்துடுது. இவ்வளோ அவளை அழிக்கலாமா, அவளை இவ்வளோ அழிக்கலாமா, இதுதான் இன்றைக்கி நாட்டு நடப்பு. அவங்க நல்ல விஷயத்தை தொலைக்காட்சிகள் சொல்கிறது இல்லை. ஏன்னா அது ஏன் தொலைக்காட்சி குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, இவங்க தான் பல நேரங்களில் பெண்மணிகள் வீட்டில் இருக்கிறதுக்கு வேலைக்கு போகிற பெண்மணிகள் இருக்காங்க. நைட்டு வந்த உடனே டிவி சீரியலில் இன்றைக்கி இதை பார்க்குறோம், நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அந்த சீரியல்லாம் பார்த்தா நம்மளே வந்து கண்ணில் இருந்து டேரக்டர் கொண்டுடலாமான்னு இருக்கும். இப்படியாடா பணம் எடுப்பீங்க, டே உங்கள் குடும்பம் இப்படி நாசமாக போகிறதுக்கு இல்லாமல் மற்றவங்க குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டுருக்கீங்க இந்த டேரக்டர்ஸுங்க, கதாசிரியர்களும். அதுக்கு இந்த டிவி நிறுவனங்களும் இதுக்கு துணை போகுது. இந்த சித்திரவாதை என்பது வந்து ஒன்றும் அங்கே இல்லை இங்கேன்றதுலாம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க அந்த பிரச்சனைகள் எங்கேன்றது நடக்க தான் செய்யுது குடும்பத்தில். என்ன பல பிரச்சனைகள் வெளியே வரதில்லை, ஏசி அறைக்குள்ளே விட்டு. ஒரு காவல்துறை அதிகாரி, பெண் அதிகாரி சொன்னாங்க என்கிட்ட, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் 2 பேரும் கேடரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 3 முறை அந்த அம்மாவை கர்ப்பமாக்கியிருக்கான். எனக்கு எவ்வளோ கொடுமையாக இருக்கும் பஸ் பாருங்க. அது அந்த ஐபிஎஸ் அதிகாரி ஒரு பொம்பளை பொறிக்கு நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், நானே சொல்லியிருக்கேன். எனக்கு தான் நேற்று தான் தெரிய வந்தது, இந்த மாதிரி 3 வாட்டி அந்த அம்மாவை வந்து படிக்கிற அந்த ட்ரைனிங் இருக்கிற காலகட்டத்திலேயே செஞ்சுருக்கான். இந்த மாதிரி அயோக்கியர்கள் தான் இந்த நாட்டை அரசாங்கம் வந்து ஏற்றுக்குது. இவனுங்க சரியாக இருந்தால் ஏன் சார் கீழே இருக்கவங்க சரியாக இருக்கப்படுறாங்க? இந்த கோயம்பேடு டிசி அதிவீரபாண்டியனை பற்றி கடந்த நாங்கள் வந்து 3-4 வருஷமாக சொல்லிட்டு வரேன், அவன் பெரிய பொம்பளை பொறிக்கவன்ட்டு. இன்றைக்கி வீரலட்சுமின்னு ஒரு பெண்மணி இருக்குல்ல, சீமான் அவர்கள் மேலே புகார் கொடுத்துச்சு. இப்போ கத்துது கதறுது, ஐயோ என்னை இப்படிலாம் பண்ணான் அப்படிலாம் பண்ணான், குழந்தைய கூப்பிட்டு போனேன், அங்கே பண்ணிட்டான், இந்த மாதிரிலாம் வந்து வார்த்தைகளை அசிங்கப்படுத்தினான், கைது பண்ணான் அப்படின்னு சொல்லுது. தலைவன் சரியாக இருந்தால் தான் சார் தொண்டனும் சரியாக இருப்பான். இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவனே நல்லவனாக இருந்தால் தான், நல்லது சொல்லி கொடுத்தா தான் இவன் மக்களுக்கு போய் நன்மை சேரும், இல்லைன்னா தீமையில் தான் முடியும் அப்படின்னு என்னோட கருத்து. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு நன்றி சார். நன்றியா, வணக்கம்.